ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். என் உயிரே போனாலும் இந்த கடிதம் அவரிடம் சேர வேண்டும். எப்போ வந்து காட்டினாலும் நான் கண்ணீரில் நனைந்த ரசிகை வினோதினி. பார்க்க முடியாது, அண்ணனை பார்க்க முடியாது. சிறிய வயதிலிருந்தே நடிகர் விஜய் மீது அளவு கடந்த பற்று கொண்ட வினோதினி என்ற பெண்மணி இன்னைக்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தாலும் தன்னுடைய தலைவன் மீதான அன்பில் சற்றும் குறையாமல் காணப்படுகிறார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் எழுதிய இந்த கடிதத்தை மட்டும் எப்படியாவது விஜய் சாரிடம் சேர்த்து விடுங்கள் என்று அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தது காண்போரை கலங்க செய்துள்ளது. அவரின் இந்த தீவிரமான அன்புதான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாகி வருகிறது. அங்கு என்ன நடந்தது, மேலும் அந்த பெண்மணி என்ன பேசினார் என்பது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். சிறிய வயதிலிருந்தே நடிகர் விஜய் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர் தான் இந்த வினோதினி என்ற பெண்மணி. என்னுடைய முதல் ஓட்டு விஜய்க்கு தான் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஒரு செயினையும் வாங்கி வைத்திருந்தாங்க. ஆசையா போய் கீ செயின் வாங்கி வந்தேன். விஜய் ஜெயிக்க போறதுக்கு மூணாம் தேதி இந்த கீ செயின் வாங்கி வந்தேன். விஜய் அண்ணா ஜெயிக்கணும், கீ செயின் வாங்கி வந்து அவர் ஜெயிக்கணும். ஆனால் இன்னைக்கு விஜயை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லக்கூட தன்னிடம் பணம் இல்லை என்று கண் கலங்கியிருக்காங்க. மாத்தூரிலிருந்து வந்திருந்த வினோதினி என்ற பெண்மணி விஜய் வெற்றி பெற்றது தொடர்பாக உணர்ச்சி பூர்வமான ஒரு கடிதத்தை எழுதி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடிதத்தை மட்டும் விஜய் சாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரே ஆசை. இந்த லெட்டர் மட்டும் கொடுத்தல, இந்த லெட்டர் மட்டும் உள்ள போச்சுன்னா போதும், வேற எதுவுமே வேணாம். என்ன லெட்டர் கொடுத்துட்டு பாதுகாப்பா சேஃபா வீட்டுல கொண்டு போய் விட்டு உங்க பொண்ணு நல்லா பார்த்து. விஜயை நேரில் பார்க்க முடியவில்லை என்பதாலேயே அவங்க கண் கலங்கி பேசியிருக்காங்க. அவரது வாழ்க்கையும் பல வேதனைகளால சூழப்பட்டு இருந்தது. என்னுடைய கணவர் லிங்கேஸ்வரனை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று விஜய் சாரிடம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் குறித்து பேசும்போது என்னுடைய அண்ணன் பெருமாள் தான் என்னை பார்த்து கொள்கிறார் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்காங்க. தனக்கு நீண்ட நாட்களாக மனவேதனை இருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு வருவதாகவும் வினோதினி கூறியிருக்காங்க. தூக்கமே வராது அம்மான்னு சொன்னேன், அஜன் சொன்னேன், பெருமாள் அண்ணன் சொன்னேன், தூக்கமே வரலன்னா எனக்கு பெருமாள் அண்ணன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தங்கச்சி வந்து சைக்காட்ரிஸ்ட் இட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க. அது 3 வருஷமா போட்டுருக்காங்க தூக்க மாத்திரை. எனக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறியதால் என்னை மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருமணம் நடந்து 3 ஆண்டுகளாகி விட்டதாகவும் அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளால் மனமுடைந்து மாதா கோவிலில் தாலியை கழற்றி வைத்து வந்ததாகவும் அவர் வேதனையோட பகிர்ந்திருக்காங்க. குடும்ப பிரச்சனைகள் குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் என்னுடைய கணவர் எங்கள் வீட்டுக்கு பின்னால் குடியேறி இருக்கிறார், என் அண்ணனுடைய மனைவி பவானியுடன் தொடர்பில் இருக்கிறார், இது குறித்து புகார் கொடுத்த போது என் அண்ணனையே போலீசார் அடித்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடியே பவானி என்னோட எங்க அண்ணன் ஒய்ஃப் வச்சுக்கிட்டு பின்னாடி குடியேறிட்டாரு. எங்க அண்ணனாலையும் தாங்க முடியல, எங்க அண்ணன் ஒரு பக்கம் அழுவுது, என்னாலையும் தாங்க முடியல. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். அம்மா சொல்லிட்டாங்க அதோட விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்க போறாங்க பவானி அன்னைக்கு. பலமுறை போலீசில் முறையிட்டும் எந்த தீர்வும் கிடைக்காததால தான் தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் சாரிடம் நேரடியாக புகார் அளிக்க வந்துள்ளதாக வினோதினி தெரிவிச்சிருக்காங்க. சிறிய வயதிலிருந்தே நான் விஜயோட ரசிகை, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த கடிதத்தை மட்டும் விஜய் சாரிடம் கொடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறிய வினோதினியின் வார்த்தைகள் அங்கிருந்தவர்களையும் உருக்கமடைய செய்துள்ளது என்றே சொல்லலாம். இந்த பெண்மணி வினோதினி செய்த இந்த செயலை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான்
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.